ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். காட்டாற்று வெள்ளம் ஆரம்பத்தில் வரையறை இல்லாமல் வேகத்தோடு புறப்பட்டு வருகிறது. பின் வேகம் தணிந்து தெளிந்து நதியாக மாறுகிறது. அவ்வாறு நதியாக ஓடுகிற சமயத்திலே தன்னைத்தானே ஆழப்படுத்திக் கொள்கிறது. அதே சமயம் தனக்கென்று கரைகளையும் அமைத்துக் கொள்கிறது. ஆரம்பத்தில் உங்கள் ஆன்மாவும் காட்டாற்று வெள்ளம் போல அலைபாயும். பின்னர் நதி போல நிதானமும் தெளிவும் அடையும். அந்நிலையில் அந்த நதி தனக்கெனக் கரைகளை அமைத்துக்கொண்டு ஓடுவது போல நீங்களும் வரையறைகளை அமைத்துக்கொண்டு வாழ்க்கையில் இயங்க வேண்டும். நெல் முளைக்க நிலத்தில் ஈரத்தன்மை வேண்டும். ஆன்மீகத்தில் முன்னேற மனத்தில் ஈரத்தன்மை வேண்டும். அன்பு, பண்பு, பாசம் இவற்றோடு தர்ம சிந்தனை எனும் ஈரம் வேண்டும். அந்த ஈரம் இருந்தால் விளைச்சலும் நன்றாக இருக்கும். விளைவும் நன்றாக இருக்கும். வினையும் நன்றாக மாறும். உலகம் பணம், புகழ் வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் உழைப்பதில்லை. விலங்குகளும் மனிதர்களும் காட்டில் ஒன்றாக வாழ்ந்தபோது பிரச்சனை இல்லை. மனிதன் தன் எண்ணங்களால் விலங்கினமாக மாறும்போதுதான் பிரச்சனை. உன் வினை தீர வேண்டுமானால் நான் சொல்வதை முழுமையாக புரிந்து அதன்படி நடக்கும் விடாமுயற்சி உன்னிடம் வேண்டும். ஆள் போன்று ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். தொண்டர்களுக்கு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும். மண், பொன், பொருள்களால் தான் பொறாமை ஏற்படுகிறது. 10 ஏக்கர் பயிர் வைப்பவனுக்கு பற்றாக்குறை வந்துவிடுகிறது. கால் காணி நிலம் வைத்திருப்பவன் அமைதியாக வாழ்கிறான். ஓம் சக்தி.